குட் மார்னிங் சேனல் திஸ் ப்ரொஃபசர் ஆசுரேந்திரன் உங்களும் கலந்துட்டு இருக்காங்க. இது கேட் 2016ல வந்து கேட்கப்பட்ட கேள்வி. இது காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரெஸ் சாப்டர்ல செந்தமிழில் சப்ஜெக்ட்ல கேட்கப்பட்ட கேள்வி. என்ன கேள்வி கேட்டிருக்காங்க? A bar of rectangular cross section area of 50 mm square is pulled from the both side by equal force of 100 Newton as shown. The shear stress in megapascal along the plane making an angle of 45 degree with the axis shown as the dashed line in the figure. ஸோ என்னன்னா படம் காட்டி பயமுறுத்துவாங்கன்னு சொல்லுவாங்க. கேட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் படம் காட்டி பயமுறுத்துவாங்க. ஒரு படத்தை போட்டுருவாங்க. படம் வந்து சப்ப படமாக தான் இருக்கும், ஆனால் படத்தை காட்டுவாங்க. படத்தை காட்டணும்னு நம்ம வாயை போட்டுருவோம், பயந்துருவோம். ஸோ படம் காட்டி பயமுறுத்துற கொஸ்டின் தான், ஈஸியான கொஸ்டின் தான். ஃபர்ஸ்ட் வந்து இந்த படத்தெல்லாம் மறந்துட்டு 100 நியூட்டன் கொடுக்குறாங்க. ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஃபார்முலா வந்து என்னது? லோட் பை ஏரியா அப்படின்னு. லோட் பை ஏரியா அப்படின்றது தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். லோட் பை ஏரியா. லோட் பை ஏரியானா லோடு வந்து 100 அப்படின்ட்டாங்க. ஏரியா வந்து நீங்க ஏன்டா கால்குலேட் பண்ணீங்க? ரெக்டாங்கிள் சொல்லிட்டாங்க. ஆனா ரெக்டாங்கிள் நீங்கலாம் கால்குலேட் பண்ண தேவையில்ல, 50 அப்படின்ட்டாங்க. அப்ப 100 50 வகுத்தா 2 நியூட்டன் பெர் mm ஸ்கொயர் அப்படின்றதுனால 2 மெகா பாஸ்கல் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்ப as per Maxwell shear stress theory படி பாத்தீங்கன்னா tau அப்படின்றது பாத்தீங்கன்னா tau max எங்க வரும்னா 45 டிகிரில தான் வரும். சோ அது பாத்தீங்கன்னா சிக்மா பை 2. அப்ப 2 பை 2 போட்டீங்கன்னா வந்து 1 MPa தான் ரைட் ஆன்சர். ஸோ என்னன்னா இதுதான் அந்த 45 டிகிரி தான் மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் ஆக்ட் ஆகும் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். அது வந்து ஃபார்முலா வந்து யூனிஆக்சியல் இருந்தால் தட் இஸ் ஈக்குவல் tau max ஈக்குவல் டு சிக்மா பை 2 அப்படின்றதும் தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுதான் வந்து 45 டிகிரின்னு தான் கேட்டிருக்கான், மேக்ஸிமான்றது கேட்கல. ஷியர் ஸ்ட்ரெஸ் அட் an angle ஏன் 45 டிகிரியில் கேட்குற அப்படின்னு பார்த்தா அங்கே தான் மேக்ஸிமம் ஆக்ட் ஆகும். ஸோ அதனால 40 டிகிரி மேபி 30 டிகிரியில் கேட்டிருக்கலாம், 30 டிகிரியில் கேட்டிருந்துருக்கலாம். அப்போ அது அதுக்கேற்ற மாதிரி இருப்பாங்க. 40 டிகிரிலேயே கேட்குறேன்னா அதான் மேக்ஸிமம் ஆக்ட் ஆகும். மேக்ஸிமம் வந்து சிக்மா பை 2 அப்படின்னு போட்டால் 2/2 1 மெகா பாஸ்கல் தெரிஞ்சுக்கலாம். ஸோ டேட்டா ஆக்சிஸ் கண்டுபிடிக்கிறோம், அது சிக்மா பை 2 போட்டால் ஆன்சர் கிடைச்சது. ஸோ இது ஒரு சூப்பரான கொஸ்டின் கேட் 2016 கேட்கப்பட்ட கொஸ்டின். ஸோ நல்ல தரமான கொஸ்டின். தேங்க்யூ.